இந்த பதிவில் வஉசியை பற்றி பார்க்க போகிறோம். வஉசியுடைய முக்கியமான சிறப்புகளை மட்டும் பார்க்க போகிறோம். அப்போ வஉசியுடைய முக்கியமான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தொடங்கின எஸ்எஸ்என்சி முதல் சிறப்புங்க. அது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லி, சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி. ஆங்கிலேய ஆட்சியுடைய கடற்பயண முற்றுமைக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்என்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி திட்டங்க. அப்போ இவருக்கு ஆசை என்ன அப்படின்னா, கப்பல் வாங்கி விடணும் அப்படின்றது ஆசை. அப்போ கப்பல் வாங்கி விடணும் அப்படின்னா ப்ராப்பராக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியை தொடங்கணும். அதன் அடிப்படையில் தான் கம்பெனியை தொடங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சுதேசிக்கு ஆதரவாகவும் இந்த விஷயத்தை இவர் செய்கிறாரு நம்ம வஉசி. அதே போல மாடசாமி அப்படின்ற இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்கு அப்படின்னா நம்ம வஉசிக்கு இருக்கு. இது ஒரு முக்கியமான சிறப்பு. 1908 கோரல் நூற்பாலை தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க. அந்த ஸ்ட்ரைக்கை என்ன பண்றாங்கன்னா வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் சேர்ந்து வாதாடி வேலை நேரத்தை குறைக்கிறாங்க, நிறுத்தி வச்சிருக்கிற போனஸையும் வாங்கி தராங்க. அதுக்கு அடுத்தபடியா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் தூத்துக்குடி கடற்கரையில தினந்தோறும் உட்காந்துக்கிட்டு சுயராஜ்யத்தை பத்தி அதிகமா பேசுறாங்க. அப்ப வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் அதிகமா இந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுனால உடனடியா யாரை கைது பண்ண சொல்லி ஆணையிடுதுன்னா வஉசியும் சுப்பிரமணிய சிவாவையும் கைது பண்ண ஆணையிட சொல்லு. அதுக்கப்புறம் தான் நமக்கு நடந்த நிகழ்வுகள் அத்தனையுமே பள்ளி பாட புத்தகங்களை கொடுத்துருக்காங்க. சிறை சென்ற வஉசியை மாடு இழுக்கக்கூடிய செக்குகள்ல மாட்டை அவிழ்த்து விட்டுட்டு அவருடைய வலது காலில் சங்கிலியை கோத்து செக்கு இழுத்து வச்சதுனால தான் வரலாற்றுல வஉசிக்கு செக்கு இழுத்த செம்மல் அப்படின்ற ஒரு சிறப்பும் இருக்கு. நன்றி.